அது எப்படி ஆர்ப்பரிச்சதுன்னு பாருங்க. மூழ்கி இருந்தது. அவ்வளோ ஸ்ட்ராங்கா உள்ளதுலே பார்க்க பிடிக்க மாட்டேங்குது. பேர் ஆற்று ஓரத்தில் கட்டியிருக்காங்க. இவ்வளோ பெரிய வீடு வீடு இருந்து தடையுமே இல்லாமல் போயிட்டு போகிற அவ்வளோ பெரிய வீடு மண்ணு அப்படியே புதஞ்சிச்சு போயிரு. ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்கும் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். அவ்வளோதான், ஃபினிஷ். நான் வழியில் இருக்கிற எதையும் விட்டு வைக்கல. தனராஜ். இன்னைக்கு பார்க்க போற வீடியோ வந்து இந்த இயற்கையின் சீற்றம். எப்படின்னா இந்த மலைச்சரிவு, காத்து வேகமா அடிக்கிறது, அதுல நடந்த சம்பவங்கள் தான் பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். ஹிமாச்சல் பிரதேஷோட ஒரு பகுதியில மலை சரிவு ஏற்பட்டிருந்திருக்கு. ஆனா அதை பாக்குறதுக்காக சிலர் இயற்கையோட கோர முகம் தெரியாம பக்கத்துல போய் நின்று இருந்திருக்காங்க. அப்போ இயற்கை ரொம்ப டேஞ்சரானது. எவ்வளவு பெரிய இயற்கை சரிவு, அது ஓரமா சரின்னு நிக்கிறானுங்க. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா போயிருப்பானுங்க அப்படியே பள்ளத்துல வரு. இந்த மாதிரி நீங்க யாரும் பண்ணிடாதீங்க. அவெல்லாம் பொழைச்சதே பெரிய விஷயம். பறந்து வந்த கூரை கொஞ்ச நேரம் அவரை சாச்சு இருக்கும். நூல் இலையில தான் உயிர் தப்பிச்சிருந்தாரு. ஆமா, இல்லைன்னா செதறி போயிருப்பாரு. அது விழுந்தது. இங்க வெள்ளம் இந்த ஸ்டீல் பாலத்தை தாண்டி ஓடிட்டு இருந்தது. அந்த பாலம் ஸ்ட்ராங் ஆனது எதுவும் ஆகாதுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா ஆமா, ஸ்டீல் பாலம் தானே எல்லாம். அப்ப எந்த லட்சத்துல கட்டி போறோம், ஸ்டீல் பாலமே புடிந்து போற அளவுக்கு ஸ்டீல் பாலம் ஒரு மலைப்பகுதியில் ஏற்பட்டிருந்த வெள்ளம் தான் இது. ஒரு தெருவுல வெள்ளம் எப்படி ஆர்ப்பரிச்சு ஓடுதுன்னு பாருங்க. ஆத்துல போற மாதிரி போகுது, ஸ்லோ ஸ்பீடா. துபாயில பல வருஷம் கழிச்சு வந்து வெள்ளத்தை பார்க்க இத்தனை பேர் திரண்டிருக்காங்க. அதோட ஆபத்து தெரியாம அசால்ட்டா நின்றுட்டு இருந்தவங்க கொஞ்ச நேரத்துல தப்பிச்சா போதுன்னு தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஒரு மேல இருந்து வருது பேரு. தெரிச்சு ஓடுங்க, இது உங்களுக்கு தேவையாடா? இது உங்களுக்கு முன்னாடி தப்பிச்சு போயிருந்துருக்கலாமா? ஒரு சில செகண்ட்ஸ்ல அந்த இடமே எப்படி மாறிடுச்சுன்னு பாத்தீங்களா? ஆமா, மலைப்பாதையில சின்னதா மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. அது அங்க இருந்தவங்க பெருசா எடுத்துக்காம பக்கத்திலே நின்று வீடியோ எடுத்திருந்திருக்காங்க. ஆனா சில செகண்ட்ஸ்ல செத்தானுங்கடா. தப்பிச்சானுங்களா இல்லையா? நல்ல வேலை, ரொம்ப கிட்டக்கல எட்டங்க இருக்கானுங்க. ஒரு செகண்ட் தான் பேரு புதிய தும்சம் பண்ணிடுவாங்க. இயற்கையோட உண்மையான முகத்தை பார்த்து மிரண்டு போயிருப்பாங்க. இதுதான் ரியல். நிலச்சரிவு நேபாளல அடிக்கடி நடக்கிற இந்த சரிவுல அந்த பிங்க் கலர் வீடு எப்படி தப்பிச்சிருந்ததுன்னு பாருங்க. ரொம்ப கொடூரமா வருது இந்த வீடு பேரு, பிங்க் கலர் வீடு. அப்படி மலையோரமா இருந்த அந்த ஊரையே கனமழையினால வெள்ளம் எப்படி சூறையாடி இருந்ததுன்னு பாருங்க. அங்க இருந்த கடைங்க வீடுங்கன்னு எல்லாத்தையும் தும்சம் பண்ணிடுச்சு. ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் திரும்ப பழைய நிலைக்கு வர்றதுக்கு ரொம்ப சிரமம். மலைப்பகுதியில இந்த வீடு அவங்க கண் முன்னாடியே இயற்கையால சூறையாடப்பட்டிருந்தது. போகுதுன்னு நினைக்கிறேன் வீடு. தெரிஞ்சா இல்லையா, பள்ளத்துல அப்படியே இறங்குது பேரு, டவுன் ஆகுது. தவறு தவறு. எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. பணம் சேர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க.
ஐயோ வாழை மரம்லாம் இயற்கை பின்னாடியே சீற்றத்துல இருக்குப்பா. இந்த சூறாவளி ரொம்பவே ஆபத்தானது. தான் வழியில என்ன இருந்தாலும் தும்சம் பண்ணிடும். அப்படி அது என்னமோ ஏப்ரல் உண்மைதான்ப்பா. 29 2022 கனாஸ் சிட்டில இந்த சூறாவளி ஏற்பட்டிருந்தது. 22. தான் வழியில இருக்கிற எதையும் விட்டு வைக்கல. ஐயோ அங்க ஏற்பட்ட அந்த இயற்கை நிலச்சரிவுனால சீற்றம் இதெல்லாம். பெரிய பாறைங்க வேகமா உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட விளைவு அவ்வளவு வேகமா வருது. அங்க பாரு என்னமோ வானத்துல இருந்து எரிக்கல் வந்து உழுவும்பாங்களா அந்த மாதிரி வந்து உழுவுது பாரு. இங்க பாரு உருண்டு வந்த ஒரு பாறை அந்த ஸ்டீல் பிரிட்ஜ் மேல பட்டதும் ஷூ, ஷூ. அது எவ்வளவு பெரிய கல்லு வந்து விழுந்திருக்கும். அந்த ஸ்டீலே ஒட்டி எவ்வளவு ஃபோர்ஸா வந்துருக்கும். இங்க பாரு ஸ்டீலே உடைக்குதுன்னா வெள்ளத்துல பெரிய பெரிய மரக்கட்டைங்களை இழுத்துட்டு போறத பார்த்திருப்போம். ஆனா ஜூலை 2022 பாகிஸ்தான்ல ஏற்பட்டிருந்த இந்த வெள்ளத்துல என்ன வந்திருந்ததுன்னு பாருங்க. 22ல தான்ப்பா நடந்திருக்கு. 2 வருஷம் தான் ஆகுது. வெள்ளத்துல அடிச்சிட்டு வந்தது பெரிய பெரிய பாறைங்க. அப்ப அது எவ்வளவு வேகத்துல வரும் இந்த வெள்ளம்? இவ்வளவு வேகத்துல வந்து மனுஷன் மேல முதல்ல மனுஷனோட நிலைமை என்ன? மரம் செடி கொடி எல்லாம் அடிச்சு தெரியாம அங்க பாத்துருங்க. இருந்த ஒர்க்கர்ஸ் சாதாரணமா நின்னு வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்காங்க. பாரு பனிச்சரிவு கேள்விப்பட்டிருக்கியா? பனிமலையிலாம் இந்த மாதிரி தான் ஒரு புகை கிளம்பிக்கிட்டு பனி பின்னாடியே வரும். அந்த மாதிரி ஒரு இது. தமிழ்நாட்டில் நடந்திருந்த ஒரு சம்பவம் தான் இது. சாலையை கடக்கிறதுக்காக மக்கள் காத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பாலம் நினைச்சேன் பாலம் லைட்டா ஒரு இதுவா இருந்தது, டவுனா இருந்தது. போயிருந்தா என்ன இது இருக்கும்? என்ன அப்படி இடத்துல வெள்ளத்துல பாலம் தெரிஞ்சா போயிருப்பாங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க. டிபெட்ல தெரியல, ரொம்பவே தெரியல. மோசமான ஒரு நிலச்சரிவு கேமராவில் பதிவாயிருந்தது. வர்றதுலே இதெல்லாம் பெரிய வெள்ளம். இந்த மாதிரி வெள்ளத்தை நான் பார்த்தது இல்லப்பா. டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வெட்டிக்குது பாரு. இதுல எத்தனை மக்கள் தங்களோட வீடுகளை இழந்தாங்களோ தெரியல. பல பேர் திருநெல்வேலியில மழையினால ஒரு வீடு அப்படி இடிஞ்சு விழுந்திருந்தது. திருநெல்வேலி அங்க பாரு. இந்த வெள்ளத்துல அப்ப கட்டிட்டு இருந்த பில்டிங் என்ன நிலைமை ஆச்சுன்னு பாருங்க. இந்த வெள்ளத்தையே அதனால தாக்கு பிடிக்க முடியல, அந்த அளவுக்கு மோசமா கட்டியிருக்காங்க. மழை பெஞ்சி ரோடு கிராக் ஆகியிருந்தோம். அங்க காரை பார்க் பண்ணியிருந்திருக்காங்க. அப்ப திடீர்னு எதிர்பாராத விதமா என்னப்பா அதெல்லாம்? இந்த ஃபுட்டேஜ் சரியா எங்க எடுக்கப்பட்டதுன்னு தெரியல. இந்தோனேஷியாவில ஏதோ ஒரு இடம் நினைக்கிறேன். வீடு இருந்த தடையுமே இல்லாம ஆயிடுச்சுப்பா. ஆனா இயற்கையோட கோபத்துக்கு முன்னாடி நம்மலாம் ஒண்ணுமே இல்லைன்னு மட்டும் தெரியுது. ஒண்ணுமே இல்லை, அதுதான் உண்மை. மலைப்பகுதியில் வாழ்ந்தாலே இது ஒரு தொல்லை. எப்போ என்ன நடக்கும், மழை சரியுமா, அப்ப தூத்துக்குடி திருநெல்வேலியில பெஞ்ச 90 சென்டிமீட்டர் மழைக்கு பயப்படக்கூடிய இதான் நிலைமையா இருந்தது. வீடெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முங்கி செகண்ட் ஃப்ளோரை டச் பண்ணிடுச்சு. செகண்ட் ஃப்ளோர் அது. அப்ப குடிசை வீடுங்கள்லாம்
மரம் உடைஞ்சது. சைனால எல்லோ ரிவருங்கிற டேம வெள்ளத்தோட திறக்கும் போது இதான் பாரு. அது எப்படி ஆர்ப்பரிச்சதுன்னு பாருங்க. அப்பா, பார்க்கவே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பயமா இருக்கா? இதெல்லாம் ஹார்ட் அட்டாக்கே வந்துரும்டா. ஆலங்கட்டி மழை விழுற மாதிரி இங்க பாறை மழை விழுந்திருந்தது. ஐயோ. காட்டாட்டு வெள்ளத்துல தண்ணி வழியில இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு இழுத்துட்டு வரும். அப்படி இந்த வெள்ளம் இந்த நகரத்தையே எப்படி மிரள வச்சிருந்ததுன்னு பாருங்க. அந்த இடம் ஃபுல்லாவே பெரிய பெரிய மரக்கட்டைகள் மிதந்துட்டு இருந்தது. அடிச்ச காத்துல திடீர்னு இந்த கடையுடைய கூரை ஆட்டோமா இருந்த வீடுங்க அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்தது. அவ்வளோ ஸ்ட்ராங்கா உள்ளதுலே பார்க்க பிடிக்க மாட்டேங்குது பேரு. ஆட்டு ஓரத்துல கட்டியிருக்காங்க இவ்வளோ பெரிய வீடு. வீடு இருந்து தடையுமே இல்லாம போயிட்டு போற அவ்வளோ பெரிய வீடு. மண்ணு அப்படியே புதஞ்சிருச்சு பேரு தண்ணி. மண் சரிவுனால ஓரமா நின்று இருந்த லாரி வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிருந்தது. பாவீங்களா, ஆத்தோரம் வாழணும்னாலே ரொம்ப கஷ்டம், டேஞ்சர். அதுல ஒருத்தன் எங்க உட்காந்துருக்கான் பாரு, பாறை மேல ஓடிட்டான் பாரு, எந்திரிச்சு இங்க பாரு, இங்க ஒருத்தன. ஒரு பயங்கரமான புயல் இந்த வீட்டோட சிசிடிவில பதிவாகி இருந்தது. வாசல்ல யாரோ ஒருத்தவங்க போனாங்க, என்ன குழந்தையா பெரியவங்களான்னு தெரியல. எங்க பாரு, தண்ணியா ஏதாவது தெரிஞ்சு ஓடுதா? தண்ணியான்னு கேட்கிறேன். தண்ணியா மழையா? மணல் மருந்துச்சு, மணல் தான், தண்ணி இல்லை. தண்ணியா இருந்தா ஒழுகி வந்திருக்கும்ல, வலிஞ்சு வந்திருக்கும். ஆகஸ்ட் 2017 உலகத்துடைய பயங்கரமான சூறாவளி சைனால ஏற்பட்டிருந்தது. சூறாவளி அப்போ பல இடங்கள் எடுக்கப்பட்டிருந்த வீடியோஸ் தான் இது. அங்க பாரு, அந்த மேல உள்ள தகர ஷீட். ஐயோ, கார் அப்படியே பறக்கு. கார் எவ்வளவு வெயிட் இருக்கும்? ஆமா, பெரிய பெரிய பாறையே எப்படி சொல்றது, நொறுங்கி செதறி ஓடுது. காரெல்லாம் எவ்வளவு தூரம்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் நான் எல்லாருக்கும் ஒரு சாரி சொல்லிக்கிறேன். ஏன்னா இதில் வந்து பல மக்கள் வந்து வீடை இழந்து தங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டாங்க. இந்த வீடியோ வந்து எப்படி சொல்றது, சும்மா சாதாரணமாக ரியாக்ட் பண்ணலாம், பண்ணியாக இருக்கும்ட்டு ரியாக்ட் பண்ணலான்னு பார்த்தாக்கா, பார்க்கும்போதே நமக்கு ஒரு பதட்டம் வரக்கூடிய சூழல் நிறையா இருக்குது. அதில் டிபெட்ன்ற ஒரு இடத்துல வந்து வெள்ளம் வந்தது பார்த்தியா, பில்டிங்கை விட உயரமா, மிகப்பெரிய பில்டிங், அந்த பில்டிங்கை விட உயரமா வெள்ளம் வந்து அங்கே எத்தனை வீடு மிச்சம் இருக்கு, எத்தனை வீடு போச்சுன்ற அளவுக்கு கூட தெரியாது. இன்னும் சொல்ல போனால் மனிதர்கள் எத்தனை பேர் அங்கே காண போனாங்க, இறந்தாங்களா, இல்லை வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு வேற எங்கேயாவது போயிட்டாங்களா, என்ன எதுனே தெரியாத அளவுக்கு இயற்கையை எதிர்க்கவே முடியாது. அந்த மாதிரியான இடத்துல அவங்க எவ்வளவு பேர் பொழைச்சாங்கன்னு தெரியல. அடுத்து சைனாவில் ஒரு இடத்துல வந்து ஒரு டேம் ஓப்பன் பண்றாங்க, பயங்கர ஃபோர்ஸ், செம்ம ஃபோர்ஸா அடிக்குது. அதை பார்க்கும் போதே நமக்கு ஒரு பயம், நமக்கு நம்மளை அறியாமலே வந்துடும். வீடியோல பார்க்கும் போதே நமக்கு இந்த மாதிரி இருக்கு. அந்த நேர்ல பார்த்தாங்க, வீடியோ எடுத்தவங்க, அந்த பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப பயங்கரமான சம்பவம்லாம் நிறைய இருக்கு. கல், மண், சின்ன சின்ன குச்சி இதெல்லாம் அடிச்சு வெள்ளத்துல போய் பார்த்துருப்போம்.
பெரிய பெரிய பாறை, வந்துச்சு பாருங்க. மிகப்பெரிய பாறை. அந்த பாறையை ஒரு 10 பேர் நம்ம சேர்ந்தா கூட அசைக்கவே முடியாது. அந்த பாறையை அவ்வளவு ஃபோர்ஸ். அந்த பாறையே அடிச்சுக்கிட்டு உருண்டு வருது, ஓடுது. அவ்வளோ ஃபோர்ஸ்ல வருது. இன்னும் ஒரு இதுல வந்து அந்த மலையில இருந்து ஒரு கல் வந்து ஒரு பிரிட்ஜ்ல விழுந்துருமா, ஸ்டீல் பிரிட்ஜ்ல விழுந்த உடனே அது விழுந்த செகண்ட் அப்படியே மடங்கி உள்ள விழுந்துட்டு உடஞ்சிட்டுன்னா அது எவ்வளவு ஃபோர்ஸ் வந்திருக்கும். அவ்வளவு ஃபோர்ஸ் வந்து அந்த ஸ்டீலே நொறுக்கி இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அந்த மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எல்லாமே அந்த பாலத்துல இருந்து கிராஸ் பண்ணி போலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல நின்னுட்டு இருக்காங்க. ஆமா, கடைசியில பார்த்தா அந்த பிரிட்ஜ் அப்படியே உடைஞ்சிருச்சு. அது நம்ம தமிழ்நாட்டுல நடந்த சம்பவம். கிராஸ் பண்ணிருந்தாங்கன்னா அது எவ்வளவு பேர் அப்படி இந்த வெள்ளத்துல அந்த இடம் உடைஞ்சதுக்கு அப்படியே வெள்ளத்துல மாட்டிருப்பாங்க. வெள்ளத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம், இல்ல சப்போஸ் இறந்து போயிருக்கலாம், என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். ஏன்னா இதுல பெரிய வீடு ஒண்ணு இப்ப லாஸ்டா பாக்குறது கொஞ்சம் முன்னாடி ஒரு ப்ளூ கலர் ஷீட்னு நினைக்கிறேன், வீடு ஆத்து ஓரத்துல கட்டியிருக்காங்க. பெரிய ரொம்ப பெரிய வீடு. அந்த வீடு இந்த தடையுமே தெரியாம அப்படியே மண்ணுக்குள்ள இறங்கிடுச்சு. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு பணம் செலவு பண்ணிருப்பாங்க, எவ்வளவு ஆசையா அவங்க கட்டியிருப்பாங்க. நமக்குன்னு ஒரு வீடு சொந்தமா இருக்கு அப்படின்ட்டு எவ்வளவு சந்தோஷத்தோட கட்டி இருந்திருப்பாங்க. அந்த வீடு அப்படியே தண்ணி விடுது. இன்னொரு வீடு அப்படியே டோட்டலா அந்த பக்கம் சாஞ்சு விழுந்துச்சுல. அது வந்து இப்ப ரீசெண்டா நடந்தது. அது வந்து அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நீ ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்ற, இதெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. ஃபீல் பண்றாங்கன்றதை விட அவங்களுடைய வலி வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் இயற்கையால எவ்வளவு பிரச்சனை வருது பாருங்க. இயற்கையை வந்து அதை விட இந்த காற்று இந்த சுழல் வந்துச்சு பாத்தீங்களா. ஆமா, சுழல் நடுவுல ஒரு இது ஒண்ணு அடிக்கும், நன்று ஒண்ணு ஒரு சருக்கு மின்னல் ஒண்ணு பாக்குறதுக்கே பயங்கரமா பயங்கரமான எல்லா வீடியோவுமே வந்து பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஏன்னா அந்த மக்கள் எவ்வளவு அந்த இடத்துல இருந்து கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்றது. நான் ஆனா வந்து இந்த அளவுக்கு இந்த வீடியோ இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வேற ஏதோ சும்மா ஜாலியா இருக்கலாம்னு நான் அப்ளை பண்ணேன். பட் ஆனா அதுல நடந்ததை பார்த்த உடனே எனக்கே மனசுக்கு கஷ்டமா போயிட்டு, என்னடா இது இப்படி எல்லாம் நடந்திருக்கு. இதுல மக்கள்லாம் ரொம்ப ஆமா, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அந்த சூழல்ல அவங்களுக்கு சாப்பாடு என்ன பண்ணிருப்பாங்க, துணி, மற்ற அவங்களுடைய பர்சனலா உள்ள வேலைகள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. தூங்குறதுக்கு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு, இவங்களுக்கு துணி, குளிக்கிறதுக்கு போறதுக்கு அன்றாட வாழ்க்கையில எவ்வளவு பாதிப்பு அவங்க சந்திச்சிருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்கவே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் ஆயிரமே என்னதான் பண்ணாலும், ஆமா, ஆயிரமே நம்ம என்னதான் முன்னேறி போனாலும், எவ்வளவுதான் வளர்ச்சி அடைஞ்சாலும் இயற்கையின் சீற்றத்தை நம்மளால மாத்தவே முடியாது, கட்டுப்படுத்தவும் முடியாது. அது வந்துச்சுன்னா அவ்வளவுதான், பினிஷ். ஒரு நொடி கஷ்டப்பட்டு அவங்க கட்டின வீடு ஒரு நொடியிலேயே காலி பண்ணிடுது, டோட்டலா பினிஷ். அதெல்லாம் நம்ம கடவுள் கையில இருக்குன்னு தான் சொல்லணும். கடவுள் கையிலன்றதை விட இயற்கையின் கையில இருக்கு, என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. இந்த லாஸ்ட் நடுவுல நினைக்கிற ஒரு வீடியோல வந்து இந்த மேல இருந்து கல்லு சரிஞ்சுக்கிட்டு வந்துச்சு பாத்தீங்களா, பக்கத்துலயே நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க எவ்வளவு ஜஸ்ட் மிஸ்ல வந்து மூவ் ஆகி போனாங்க. அதெல்லாம் ஒரு லக்கு தான். அவங்க வந்து வீடியோ எடுக்கணும், அவங்களுக்கு தெரியல இது இவ்வளவு பெரிய பாதிப்பா ஆகும், இவ்வளவு பெருசா வரும்னு தெரியாம அவங்க சும்மா சாதாரணமா வருது ஒரு வீடியோ எடுப்போம்னு நினைக்கிறாங்க. அது பெருசா வரவும் பயந்து ஓடுறாங்க. பார்த்தியால எவ்வளவு பேர் அப்படி திருச்சி ஓடுறாங்க. ஏன்னா இவ்வளவு பெருசா வரும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க இங்க நின்றுக்க மாட்டாங்க. அவங்க தெரியாம சும்மா தண்ணி வருது, வெள்ளம் வருது, சும்மா ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி வீடியோ எடுப்போம்னு கிட்ட போய் நின்று இருக்காங்க. பெருசா வரவும் பயந்து அலறிக்கிட்டு ஓடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப வார்த்தையே இல்ல, அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு அது பார்க்கும்போது. ரொம்ப வெள்ளம் இப்ப ரீசெண்டா கூட வெள்ளம் வந்துச்சு, அது வந்து மக்கள் எல்லாம் கஷ்டப்படும் போது பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.